அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொலியிலே கடிகாரம் தொடர்பாக எனது முகநூலிலே பகிரப்பட்ட வினாவும் அதற்கான விளக்கத்தினையும் தான் பார்க்க இருக்கின்றோம். வினாவானது, ஒரு நாளில் கடிகாரம் ஒன்றில் மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் ஒன்றின் மீது ஒன்று அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை, அல்லது ஒன்றின் மீது ஒன்று அமையக்கூடிய தடவைகள் எத்தனை என்பதுதான் வினா. இந்த வினாவுக்கு பல்வேறுபட்ட விடைகளை கருத்து பகுதியிலே வழங்கியிருந்தீர்கள். எனவே அதற்கான தெளிவூட்டலாக இந்த காணொளி அமையும். சொல்லப்படுகின்ற விடயங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, கடிகாரத்திலே இருக்கக்கூடிய பிரதான முட்கள் தொடர்பாக ஒரு விடயம். தரம் 3 ஆசிரியர் வழிகாட்டியிலே ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம், கடிகாரம் ஒன்றிலே இருக்கக்கூடிய பிரதான முட்கள் 2 என்பதுதான் தரம் 3 ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கானது. ஆகவே அந்த வினாவானது அந்த 2 முட்களோடும் தொடர்புடைய வினாவாக இருந்தது. ஒரு நாளிலே ஒன்றின் மீது ஒன்று அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள், அந்த 2 முட்கள் மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் ஒரு நாளில் ஒன்றின் மீது ஒன்று அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள். முதலிலே ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளினுடைய தொடக்க நேரமானது நள்ளிரவு 12 மணியாக இருக்கும். ஒரு நாளினுடைய தொடக்க நேரம் நள்ளிரவு 12 மணியாக இருக்கும். நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி இவ்வாறு நேரங்கள் கடந்து சென்று நண்பகல் 12 மணி, அதன் பின்னர் கடந்து செல்கின்ற போது நண்பகல் 1 மணி, 2 மணி, 3 மணி இவ்வாறாக மணித்தியாலங்கள் கடந்து செல்லும். மீண்டும் நள்ளிரவு 12 மணி ஆகும் போது மீண்டும் நள்ளிரவு 12 மணியானது அன்றைய நாளுக்குரிய நேரமாக அமையாது, அடுத்த நாளுக்குரிய நேரமாக அமையும். நன்றாக அதனை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளுடைய தொடக்க நேரம் நள்ளிரவு 12 மணியாக இருந்தால் அதனை கடந்து மீண்டும் நள்ளிரவு 12 மணியானது அடுத்த நாளுக்குரிய 12 மணியாக இருக்கும். ஆகவே ஒரு புதிய நாளானது நள்ளிரவு 12 மணியிலே ஆரம்பிக்கின்றது. நள்ளிரவு 12 மணியில் ஆரம்பிக்கின்ற போதே கடிகார முட்களில் மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் ஒன்றின் மீது ஒன்று அமையும். நாள் ஆரம்பிக்கின்ற போதே கடிகாரத்தினுடைய மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் ஒன்றின் மீது ஒன்று அமையும். அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு 2 முட்களுமே ஒன்றின் மீது ஒன்று அமையும். அதன் பின்னர் 1 மணி 5 நிமிடம் 1 மணி 5 நிமிடம் ஆகின்ற போது 2 முட்களுமே ஒன்றின் மீது ஒன்று அமையும். இதிலே செகண்ட்களிலே வேறுபாடுகள் காணப்படும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதிலே நான் எழுதியிருக்கக்கூடிய நேரங்கள் அன்னளவாக எழுதியிருக்கின்றேன். அன்னளவாக என்று சொல்லுகின்ற போது இதில் இருக்கக்கூடிய செகண்ட்களுடைய அளவுகள் வேறுபட்டு கொண்டிருக்கும். அன்னளவாக இந்த நேரங்களிலே நீங்கள் கடிகாரத்தினுடைய மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் ஒன்றின் மீது ஒன்று அமைவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நள்ளிரவு 12 மணிக்கு பிற்பாடு 1 மணி 5 நிமிடம் ஆகின்ற போது மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் ஒன்றின் மீது ஒன்று அமையும். அதன் பின்னர் 2 மணி 10 நிமிடம் ஆகின்ற போது ஒன்றின் மீது ஒன்று அமையும். அதன் பின்னர் 3 மணி 16 நிமிடங்கள், 4 மணி 21 நிமிடங்கள், 5 மணி 27 நிமிடங்கள், 6 மணி 32 நிமிடங்கள், 7 மணி 38 நிமிடங்கள், 8 மணி 43 நிமிடங்கள், 9 மணி 49 நிமிடங்கள், 10 மணி 54 நிமிடங்கள். இங்க ஒரு விடயத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். 10:54 நிமிடத்திற்கு பின்னர் கடிகாரத்தினுடைய மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் மீண்டும் ஒன்றையொன்று சந்திக்கின்ற நேரமாக 12 மணியே காணப்படும். நள்ளிரவு 12 மணிக்கு கடிகாரத்தினுடைய மணித்தியால முட்கள் ஒன்றையொன்று சந்தித்த பிற்பாடு வழங்கப்பட்ட இந்த நேரங்களில் ஒன்றையொன்று சந்திப்பதோடு இறுதியாக 10:54க்கு ஒன்றாக சந்தித்திருக்கும். அதன் பின்னர் மீண்டும் 12 மணியில் தான் கடிகாரத்தினுடைய மணித்தியால முட்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இதில் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். எல்லா மணித்தியாலங்களிலுமே கடிகாரத்தினுடைய மணி முட்கள் நிமிட முட்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. ஆனால் 11 மணியிலிருந்து 12 மணிக்கு இடைப்பட்ட அந்த பகுதியிலே எங்குமே சந்திக்கவில்லை. 10:54க்கு சந்தித்த 2 முட்களும் மீண்டும் 12 மணிக்குத்தான் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இவ்வாறாக மீண்டும் 12 மணியிலிருந்து மீண்டும் 1:05, 2:10, 3:16 இவ்வாறாக இந்த நேரங்களிலே ஒன்றை ஒன்று சந்திக்கும். இவ்வாறு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது மீண்டும் நள்ளிரவு 12 மணிக்கு ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆனால் மீண்டும் நள்ளிரவு 12 மணிக்கு கடிகாரத்தினுடைய மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற போது அந்த நேரம்
இந்த நாளுக்குள்ளே உள்ளடங்காது. ஏனென்று சொன்னால் மீண்டும் நள்ளிரவு 12 மணி ஆகின்ற போது அந்த நேரம் அடுத்த நாளுக்குரிய ஆரம்ப நேரமாக இருக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளும். அந்த நேரம் மீண்டும் நள்ளிரவு 12 மணி ஆகின்ற அந்த நேரமானது அடுத்த நாளுக்குரிய 12 மணியாக இருக்கும். அடுத்த நாளுக்குரிய நள்ளிரவு 12 மணி, அதாவது அடுத்த நாளுக்குரிய ஆரம்ப நேரமாக இருக்கும். ஆகவே நள்ளிரவு 12 மணியிலிருந்து நாங்கள் கணக்கு பார்க்கிற போது 1 தடவை, 2 தடவைகள், 3 தடவைகள், 4 தடவைகள், 5 தடவைகள், 6 தடவைகள், 7 தடவைகள், 8 தடவைகள், 9 தடவைகள், 10 தடவைகள், 11 தடவைகள், இதுவரைக்கும் 10:54 வரைக்கும் 11 தடவைகள் ஒன்றின் மீது ஒன்று மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் அமையும். மீண்டும் 12 மணியிலிருந்து 11 தடவைகள் மீண்டும் ஒன்றின் மீது ஒன்று அமையும். மீண்டும் ஒன்றின் மீது ஒன்று அமையக்கூடிய தடவைகள் 11 தடவைகளாக இருக்கும். ஆகவே மொத்தமாக ஒரு நாளிலே கடிகாரம் ஒன்றில் மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் ஒன்றின் மீது ஒன்று அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் 22 சந்தர்ப்பங்களாக இருக்கும். 22 தடவைகள் கடிகாரம் ஒன்றிலே ஒரு நாளில் மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதிலே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம், நள்ளிரவு 12 மணிக்கு ஒன்றின் மீது ஒன்று மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் அமையும். அதே போல மீண்டும் வரப்போகின்ற நள்ளிரவு 12 மணி என்பது அடுத்த நாளுக்குரிய ஆரம்ப நேரமாகும். ஆகவே நாங்கள் அதனை இங்கே சேர்க்க முடியாது. எனவேதான் மொத்தமாக 22 தடவைகள் ஒரு நாளிலே மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆகவே செயற்பாடு ரீதியாக ஒரு கடிகாரம் ஒன்றிலே இந்த நேரங்களை நீங்கள் அமைத்து பார்க்கின்ற போது கூடுதலான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். செயற்பாடு ரீதியாக நீங்கள் அதனை சரியான முறையிலே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு மேலதிகமான ஒரு விளக்கமாக இருக்கும். நன்றி.